பி பி என்ற எழுத்தில் வச்சு பி ஃபார் பவர். பாகாரம் பயனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இந்த பிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த எழுத்தை சார்ந்தவங்க போலீஸு, பொலிட்டீஷியனு, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக்கு, இந்த பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பியில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பியில் ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இவங்களுக்கு பயம்ங்கிறது என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு 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 தனித்துவமான ஒரு தன்மை. எந்த கிரகத்தோட காரகத்துவம்? இது வந்து சனியினுடைய காரகத்துவம். அதாவது நீதித்துறையில் இருப்பாங்க அவங்க. நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவங்க தானே டாப் மோஸ்டா இருக்காங்க. ஸோ அதனால வந்து உச்சஸ்தானம் துலாம்ங்கிற போது, திராசுங்கிற போது, திராசு சின்னம் எங்க இருக்கு? நீதிபதிகள்கிட்ட தான் இருக்கு. சரி, நீங்க அதனால இருக்கும்போது நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க, அந்த பிங்கிற இடத்துல இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு தீர்ப்புகள் எல்லாம் பயம் இல்லாமல் சொல்லுவாங்க. இவங்க பயப்பட வேண்டிய சூழலும் இல்லை. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய ஸ்தான பலன் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கிறதுனால பயம் இல்லாமல் இவங்க வந்து ப்ரெஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா? ப்ரெஸ்ஸுன்னா அவங்களுக்கு நியூஸ் பேப்பரை தானே சொல்கிறோம். அவங்களும் வந்து அந்த பீங்கிற எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாரும் பயம் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவங்க, நீதியை நிலைநாட்டக்கூடியவங்க, சமுதாயத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடியவங்க இந்த பீங்கிற இடத்துல உள்ளவங்க. 8ஆம் நம்பருங்கிறது சனியனுடைய ஆதிக்கம். ஸோ சனியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை, அநியாயங்களை எதிர்த்து போராடக்கூடிய தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். வக்கீல் தொழில்கள், அல்லது வந்து ப்ரெஸ்ஸில் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு இந்த பீங்கிற எழுத்துங்கிறதுனால இவங்களுக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க இந்த ஒரு 10 இடத்துல ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு தப்பு நடக்கும். ஒரு 10 பேருக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க, ஒரு 10 பேருக்கு ஒரு கட்டுரை எழுதுறாங்க அப்படிங்கிற போது ஒரு கட்டுரை தப்பாக இருந்து போகும். அந்த கர்மா வந்து இவங்களை பாதிக்கும். ஸோ இதை வந்து உடலில் தான் பாதிக்கும், அது வயிற்றில் தான் பாதிக்கும். ஸோ அந்த பித்தத்தினுடைய தன்மையை நீக்கக்கூடியது லெமன் வாட்டர் சேர்த்துக்கிறது வெது வெதுப்பான தண்ணியில் நல்லது.